வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தொலை வடிவியலில் எக்ஸாம்பிள் 5.2 சம்ஸு. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா P ஆஃப் minus 1.5, 3, Q of 6, minus 2 மற்றும் R of minus 3, 4 ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியத்தில். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா show that the points P of minus 1.5, 3 and Q of 6, minus 2 and R of minus 3, 4 are collinear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கொலினியர் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்மு சால்வ் பண்ணி லாஸ்ட்டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாலே கொலினியர் இருப்பான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 0ன்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா கொலினியர். இங்கே நம்ம கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம எது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது செகண்ட் பாயிண்ட்டுன்னு டெனோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, PQRோட வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, சொல்யூஷனை ரைட் பண்ணிக்கோ. இதாங்க, சின்ஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் PQR 3 பாயிண்ட்ஸு தமிழ் மீடியத்தில் எழுதும்போது ஆகியன கொடுக்கப்பட்ட புள்ளிகள்னு எழுதிக்க வேண்டியதான். சரி, இப்போ நம்ம ஃபார்முலாஸை பார்ப்போம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்னது? 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஃபினிஷு. இது ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலாஸ். இப்போ 1/2 ஆஃப் நம்ம பாயிண்ட்ஸ் இங்கே ரஃபாக ரைட் பண்ணிக்கோம். Pயோட பாயிண்ட்டு minus 1.5, 3 Qவோட பாயிண்ட் 6, minus 2 Rவோட பாயிண்ட் minus 3, 4 இது x1 இது y1 இது x2 இது y2 இது x3 இது y3. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க, தேர்டு இருக்கிறத x3 y3ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கிறோம். அப்படி வச்சோம்னா x1 y1 அப்போ minus 1.5, 3 இந்த இடம் 3ங்க. x1 y1 இவருங்க x1 y1 நெக்ஸ்ட்டு x2 y2 இங்கே இருக்குதா x2 y2 6, minus 2 நெக்ஸ்ட்டு x3 y3 இங்கே இருக்குங்களா -3, 4 நெக்ஸ்ட்டு x1 y1 minus 1.5, 3 equal to 0. இப்போ 1/2 ஆஃப் இப்போ அப்சைட்லேருந்து டவுன் சைடு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணோம். 1.5 இன்ட்டு -2 அப்படின்னா என்ன ஆகும்? 1.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +3ன்னு வருமா? ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸு, அப்போது 3 வருமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 4 24. நெக்ஸ்ட்டு 3 3s 9 -9. நெக்ஸ்ட்டு டவுன் சைட்லேருந்து அப் சைடு போகிறப்ப நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்துக்கணும். காமனாக நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துகிட்டு 3 6
18 நெக்ஸ்ட்டு 2 3s 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் 6 நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு மைனஸ் 1.5 2 இன்ட்டு 1.5 3 அப்போ 4 இன்ட்டுனாக்க 6 வருமா மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ 1/2 இன்ட்டு இதை ஆட் பண்ணால் 27 27ல் 9 போச்சுன்னா 18 6 கேன்சல் ஆகிடும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது 18 ஈக்குவல் டு 0 அப்போ 1/2 ஆஃப் 18 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த 1/2 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா 0 ஆகிடும் அப்போ 0 ஈக்குவல் டு 0 therefore the given points are collinear the given points are collinear அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான் தமிழில் எழுதுகிறப்ப எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன தட்ஸ் ஆல்ங்க எக்ஸாம்பிள் 5.2 சம்ஸு கம்ப்ளீட்டடு சம்ஸ் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஆம் முருகன் here நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்துளை வடிவியல் எக்ஸாம்பிள் 5.3 எடுத்துக்காட்டு சம்மு 5.3ல் a ஆஃப் -1, 2, b ஆஃப் k, -2 மற்றும் c ஆஃப் 7, 4 ஆகியவற்றை வரிசையிலான முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு 22 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண் அப்படின்னு தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்குறப்ப if the area of the triangle formed by the vertices 3 vertices கொடுத்துருக்காங்க taken in order நம்ம அந்த ஆர்டரில் எடுத்துக்கணும் in 22 ஸ்கொயர் யூனிட்ஸு இந்த 3 பாயிண்ட்ஸு கொடுத்துருக்காங்கள இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 22 ஸ்கொயர் யூனிட்ஸு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பின்ற பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் கொடுக்காம. அப்போ அந்த கேயோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா இப்போ கேயோட வேல்யூஸை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே இப்போ சம்ஸ் பார்க்கலாமா. சொல்யூஷனில் இந்த வெர்டிசஸ் ஆர் இந்த 3 பாயிண்ட்ஸையும் ரைட் பண்ணிட்டோம். தமிழில் எழுதுகிறப்ப 3 வெர்டிசஸையும் ரைட் பண்ணி ஆகியன முனைப்புள்ளிகள் ஆகும். ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசியின் பரப்பு 22 சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும் தமிழில் எழுதுகிறப்ப. இங்கிலீஷில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி நம்ம கொலினியருக்கு பார்த்த மாதிரி தான் இதுக்குமே அவங்களே பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க 22 ஸ்கொயர் யூனிட்ஸுன்ட்டு. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 22 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 22 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மீனிங். சரியா இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2 சாரி செட் ப்ராக்கெட் தான் கொடுக்கணும் x3 y3 x1 y1 ஸோ ஓகேவா ஈக்குவல் டு 22 அவங்க கொடுத்த அளவு. இப்போ ஏபிசி பாயிண்ட்ஸை இப்போ ரைட் பண்ணிக்கிங்க. ஏவோட பாயிண்ட்டு -1, 2 பியோட பாயிண்ட்டு k, -2 சியோட பாயிண்ட்டு 7, 4 இதை x1 y1ன்னு எடுத்துக்கங்க. இதை x2 y2ன்னு எடுத்துக்கங்க. இதை x3 y3ன்னு எடுத்துக்கங்க. இப்போ வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 ஆஃப் x1 y1 x1 y1ஓட வேல்யூஸ் -1 + 2 x2 y2 k, -2 x3 y3 x3 y3
7, 4 x1 y1 அகைன் இங்கே தானே இருக்குது. அப்போ -1, 2 ஈக்குவல் டு 22. சரியா? இப்போ ஏன் சார் இப்படி ஃபார்முலாஸை கொடுத்துறீங்க? புக்கில் வந்து 1/2 x1 y2 x2 y3 ப்ளஸ் x3 y1 ஹோல் ப்ராக்கெட்டு மைனஸ் y1 x2 ப்ளஸ் y2 x3 ப்ளஸ் y3 x1 அப்படின்னு தானே சார் இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க? உனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக போடும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நீ எடுத்தோடனே x1 y1 x2 y2 x3 y3 x1 y1ன்னு ஈஸியாக வேல்யூஸை கொடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போது நம்ம எப்படி போதும் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், அப்பிலேருந்து டவுன் சைடு எடுத்துப்போம். இப்படி தானே எடுப்போம். அப்போ 1 × 2 2, ஏன்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு k × 4 ப்ளஸ் 4k அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 2s are 14 மைனஸ், ஏன்னா டவுன் சைட்லேருந்து அப் சைடு போகும்போது நெகட்டிவ் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழேருந்து மேலே போகும்போது ஆல் த வேல்யூஸ்க்கும் நெகட்டிவாக காமனாக எடுத்து ப்ராக்கெட் கொடுத்துருங்க. 2 × k 2k 2 7s are -14. நெக்ஸ்ட்டு 4 × 1 -4 ஈக்குவல் டு 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி, இந்த 2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா 44 ஆகிடுமா. இதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள். இதை பண்ணால் 16. அப்போ 4k + 16 மைனஸ் இதை பண்ணுறப்ப 18 ஆகுமா. 2k - 18 2 × 22. சரியா? இப்போ நெகட்டிவால் உள்ள மட்டும் பண்ணோம். 4k + 16 - 2k + 18 = 44. இப்போ கேவை எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுங்கள், நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 2k + 34 வருமா. 34 = 44. 34 ஈக்குவல் டு அந்த சைடு போகிறப்ப பாசிட்டிவாக இருக்கிறது என்ன ஆகும், நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுமா. அப்போ 10 வருமா. 2k = 10. நெக்ஸ்ட்டு அப்போ k = 10/2 கேன்சல் பண்ணால் 5, k = 5ன்னு வரும். இப்போ கேயோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்களா. தட்ஸ் ஆல்ங்க சம்மு. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi students, I am Murugan here. Next coordinate geometry ஆயத்தொலை வடிவியலில் எக்ஸாம்பிள் 5.4 p of -1, -4 q of p, c மற்றும் r of 5, -1 என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் என்க. மேலும் 2p + c = 4 எனில் b மற்றும் c இன் மதிப்பை காண்க. If the points p of -1, -4, q of b, c, r of 5, -1 are collinear, and if 2b + c = 4, then find the value of b and c. There are 3 points are collinear. If 2p + c = 4, then find the value of b and c. அதாவது கொலினியர் அப்படின்னாலே அந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படின்னா இப்போது அவங்க ஒரு ஈக்குவேஷன் அவங்கெல்லாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு பியோட வேல்யூவும் சியோட வேல்யூஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாமா சம்ம. ஓகே, சொல்யூஷன். சின்ஸ் த ஏரியா ஆஃப் த 3 points PQR ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
3 புள்ளிகளை ரைட் பண்ணிவிட்டு என்ற புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைவதால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரிங்க, இப்போ ஃபார்முலாஸை நம்ம ரைட் பண்ணலாமா? 1/2 ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஈக்குவல் டு 0. ஏன்னா அவங்க தான் வந்து கொலினியர்னு சொல்லிட்டாங்கல்ல. கொலினியர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ அந்த பாயிண்ட்ஸை 3 பாயிண்ட்ஸையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். P ஆஃப் -1, -4, Q ஆஃப் B, C, R ஆஃப் 5, -1. These points are x1, y1, these points are x2, y2, these points are x3, y3. இப்போ வேல்யூஸை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x1, y1 அப்போ -1, -4. நெக்ஸ்ட்டு x2, y2 B, C. நெக்ஸ்ட்டு x3, y3 5, -1. நெக்ஸ்ட்டு x1, y1 -1, -4 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப் சைட்லேருந்து டவுன் சைடு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 1/2 ஆஃப் -1 இன்ட்டு C அப்போ -C ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு B இன்ட்டு -1 -Bயா 5 இன்ட்டு 4 இங்கே -4 இங்கே +4 அப்போ என்ன ஆகும்? -20 மைனஸ் டவுன்லேருந்து அப்பு கொடுக்குறப்ப ஃபார்முலாவில் ஒரு மைனஸு ப்ராக்கெட் கொடுத்து 4 இன்ட்டு B -4B. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு C +5C. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ்ஸு 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறீங்க. 1/2 ஆஃப் -C -B -20 உள்ள மைனஸ் எலமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு -5C மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் ஆகிடும் ஈக்குவல் டு 0. இதை ஆர்டர் பண்ணுறீங்க, இதையும் ஆட் பண்ணுறீங்க, இதையும் ஆட் பண்ணுறீங்க, நம்பர்ஸை தனியாக பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த 1/2 ஈக்குவல் டு இந்த சரி போச்சுன்னா என்ன ஆகும்? 0 ஆகிடுமா? 0 இன்ட்டு 2 அப்போ இதை பண்ணுறப்ப -6Cன்னு வரும். இதை பண்ணுறப்ப 3Bன்னு வரும். அப்போ 3B இதை பண்ணுறப்ப -6C இதை பண்ணுறப்ப -21 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -21 ஈக்குவல் டு இந்த சரி போச்சுன்னா என்ன ஆகும்? 3B -6C ஈக்குவல் டு +21 ஆகும். இதை 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக தானே இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் B -2C ஈக்குவல் டு 7 3s are 21. அப்போ அந்த இடம் வந்து 7 வரும். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு கொஸ்டினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? 2B + C ஈக்குவல் டு 4. இந்த ஈக்குவேஷனை ரைட் பண்ணிடுறீங்க. 2B + C ஈக்குவல் டு 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணுறீங்க? இது எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிங்க. B -2C ஈக்குவல் டு 7. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை
செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 சார் 4b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு 2 4 சார் 8ன்னு கிடைக்குங்களா? இங்கே ப்ளஸ் 2c இங்கே மைனஸ் 2c கேன்சல் ஆகிடுமா? இங்கே ஆட் பண்ணுறப்ப 5b ஈக்குவல் டு 15 அப்படின்னு கிடைக்குங்களா நமக்கு? அப்போ பியோட வேல்யூஸை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ b ஈக்குவல் டு 15/5ன்னு வருமா? மல்டிப்ளையில் இருக்கிட்ட இந்த இடத்துல b ஈக்குவல் டு 3ன்னு நமக்கு கிடைக்குதுங்களா? இப்போ ட்ரை பண்ணுறீங்க. சப்ஸ்டிட்யூட் b ஈக்குவல் டு 3 in equation number 1 we get equation number 1ன்னா இந்த ஈக்குவேஷன் தான். b minus 2c is equal to 7. இப்போ 3 minus 2c is equal to 7. இந்த 3 ஈக்குவல் டு இந்த சரி போச்சுன்னா நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுமா? அப்போ 2c ப்ளஸ் 7 மைனஸ் 3. அப்போ 2c is equal to 7 minus 3 4 c is equal to 4/2ன்னு வரும். இந்த மல்டிப்ளையர் டேர்ம் ஈக்குவல் டு இந்த சரி வரப்போ டிவைட் ஆகும். ஒரு 2 2 சார் 4. அப்போ c is equal to -2ன்னு கிடைக்குமா? b is equal to 3, c is equal to -2. இதுதான் இந்த 5.4க்கான ஆன்சர். தேங்க்யூ. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தலை வடிவியலில் எடுத்துக்காட்டு 5.5. ஒரு அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது. அதாவது டைல்ஸ் ஆலை. அதில் ஒரு ஓட்டின் முனைகள் -3, -2, -1, -1 மற்றும் 1, 2 ஆகும். தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க 110 ஓடுகள் தேவைப்படுகிறது எனில் அதன் பரப்பை காண்க அப்படின்னு தமிழ் மீடியத்தில் சொல்லியிருக்காங்க. டைல்ஸு எப்படி இருக்குன்னா, இந்த டைல்ஸு ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்குது. சரியா? இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்கலாம். The floor of a hall is covered with identical tiles which are the shapes of triangle. One such triangle has the vertices at 3 points. 3 vertices கொடுத்துருக்காங்களா? -3, -2, -1, -1 and 1, 2. If the floor of the hall is completely covered by the 110 tiles, find the area of the floor. இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு how many tiles need அப்படின்னா 110 tiles need. அப்போது find the area of the floor. ஃப்ளவரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓகேவா? கொஷினில் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ டைல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நான் இங்கே ஏன்னு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன், இங்கே பின்னு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன், இங்கே சின்னு கொடுத்துருக்கேன். எப்போதுமே ஏ பாயிண்ட்டு இங்கே வந்துச்சுன்னா பி பாயிண்ட் இங்கே தான் வரணும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் இதை ரொட்டேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறப்ப மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆன்டி கிளாக் வைஸு தான் நம்பர்ஸ் வந்து வரணும். கிளாக் வைஸு நம்பர்ஸை கொடுக்கக்கூடாது. அப்போ தான் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தா தான் நமக்கு ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வெர்டிசஸ் ஆஃப் த ஒன் ட்ரையாங்குலர் டைல்ஸ் ஆர் அட்டு இந்த -3, -2, -1, 1 அண்டு 1, 2 ரைட் பண்ணிட்டோமா? ஒரு ஓட்டின் முனைப்புள்ளி இந்த முனைப்புள்ளிகளெல்லாம் எழுதி ஆகும் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. சரி, ஏரியா ஆஃப் த டைல் அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் திஸ் டைல், அதாவது இந்த ஓட்டின் பரப்பு அப்படின்னு 1/2 of x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 இந்த வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணுங்கள்.
minus 3 comma 2 minus 1 comma minus 1 1 comma 2 a point b point c இது x1 y1 x2 y2 x3 y3 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிட்டோமா. இப்போ இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க சரியா. இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்குவோம். சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 ஆஃப் x1 y1 வேல்யூ x1 y1 minus 3 comma plus 2 x2 y2 minus 1 comma minus 1 x3 y3 1 comma 2 again x1 y1 minus 3 comma 2 சரிங்களா. இப்போ 1/2 ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, அப்புலேருந்து டவுன் சைடு 3 into 1 + 3 பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு -1 into 2 -2வா. நெக்ஸ்ட்டு 1 into 2 2வா. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கொடுத்துக்கணும், நெகட்டிவ் சைனு டவுன்லேருந்து அப்புக்கு போகிறதுனால நெகட்டிவ் சைன் கொடுத்துக்குறோம். கிராஸ் மல்டிப்ளை 2 into 1 -2வா. நெக்ஸ்ட்டு -1 into +1 -1 2 3s 6 -6 சரிங்களா. இப்போ 1/2 ஆஃப் +2 -2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது 3. நெக்ஸ்ட்டு இங்கே பண்ணுறப்ப என்ன ஆகும், 7 9ன்னு கிடைக்குமா, -9. அப்போ 1/2 ஆஃப் இது 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும் சரிங்களா. அப்போ 1/2 ஆஃப் 12ன்னு கிடைக்கும். 2 2s 4 3 2s 6 4 2s 8 5 2s 10 6 2s 12. அப்போ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். since flower is covered by 110 triangle shapes identical அப்படின்னா 110 ட்ரையாங்கிள் வந்து இப்போது நமக்கு வந்து எத்தனை, இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி இருக்குதுமா ஒரு ஃப்ளவரு, இதுக்கு 110 ட்ரையாங்கிள்ஸ் நீடுன்னு சொல்கிறாங்க சரியா. அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஷேப்ஸு பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸு, அதாவது இதோடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்படின்னா நமக்கு இப்போ 110 ட்ரையாங்கிள்ஸோட ஸ்கொயர் யூனிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது 110 இதே சதுர அளவு உள்ள டைல்ஸு நமக்கு எத்தனை இது வேணும்னா 110 வேணும். அப்போ எத்தனை சதுர அலகுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 110 × 6ன்னு போட்டிங்கன்னா அதான் டோட்டல் ஸ்கொயர் யூனிட்ஸு, மொத்த சதுர பரப்பளவு சரிங்களா. இந்த கொஷின் புரியுன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணிடலாமா. சின்ஸ் த ஃப்ளவர் இஸ் கவர்டு பை 110 ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் ஐடென்டிக்கல் டைல்ஸ், தரைத்தளமானது ஒரே மாதிரியான 110 ஓடுகளால் நிரப்பப்படுகிறது. அதாவது இப்படி இருக்குது, இது வந்து 110 டைல்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து எப்படி இருக்குன்னா 110 டைல்ஸ் வந்து இதில் இந்த தரைத்தளத்தில் வைக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் (110 × 6 is equal to 660 ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள் அப்படின்னு எழுதணும். தமிழில் எழுதியிருப்ப தரைத்தளத்தின் பரப்பு. அவ்வளோதாங்க இந்த சம்மு. வேறு ஏதாவது சம்ஸ் டவுட்டு இது சம்மந்தமான ஏதாவது கமெண்ட்ஸுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தலை வடிவியலில் எக்ஸாம்பிள் 5.6 find the area of the quadrilateral formed by the points 8,6 5,11 -5,12 and -4,3.
குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா நாற்கரம் அப்படின்னு அர்த்தம். நாற்கரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வேல்யூஸ் 3 பாயிண்ட்ஸு முக்கோணத்தின் பரப்பு கேட்டிருப்பாங்க 3 புள்ளி கொடுத்து. இப்போ 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. அதே சேம் ஃபார்முலா தான். எப்படி சின்ன சேஞ்சஸ். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா let the vertices be a of b of c of d of அந்த வெர்டிசஸோட வேல்யூஸ் ரைட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கணும் தமிழ்லன்னா. நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ அதே சேம் ஃபார்முலா தான். நாற்கரன்றதுனால ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறோம். x1 y1 x2 y2 x3 y3 இதோட முடிச்சுட்டு திரும்ப x1 y1 கொடுப்போம். ஆனால் இங்கே 4 பாயிண்ட் இருக்கிறதுனால x4 y4 x1 y1 எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆகிருக்கு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா நாற்கரம் அதாவது குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா 4 வரைக்கும் பாயிண்ட் ஒன்று x1 x2 x3 x4 அகைன் x1. இப்போ 4 பாயிண்ட்ஸை ரைட் பண்ணுறோம். a of 8,6 b of 5,11 c of -5,12 d of -4,3. சரிங்களா? இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 சிட் ப்ராக்கெட் x1 y1 8,6 நெக்ஸ்ட்டு x2 y2 5,11 x3 y3 -5 + 12 x4 y4 -4 + 3 x1 y1 8 6. இப்போ 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்புலேருந்து டவுன் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 × 11 என்ன வரும்? 88 வருமா? ப்ளஸ் 5 × 12 60. நெக்ஸ்ட்டு 3 × 5 -15. ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ இங்கே பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு 4 × 6 இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு அப்போ -24. நெகட்டிவ் வேல்யூஸை ரைட் பண்ணி டவுன் சைடு ரைட் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளஸ்ஸு டவுன் சைட்லேருந்து அப் சைடு 6 × 5 30. 11 × 5 55. இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள் நெகட்டிவும் பாசிட்டிவும் மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் தான் கிடைக்கும். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ். சரியா? நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ஈக்குவல் டு நெகட்டிவ் தான் கிடைக்கும். சாரி, நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு 12 × 4 48. 4 × 12 2 12s are 24, 4 12s are 48, -48, 3 8s are 24. இப்போ ரைட் பண்ணுறீங்க. 1/2 of 8 இங்கே 6ன்னு வச்சுக்க. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 8 6 14 148 வருங்களா? இங்கே எழுதிக்கிங்க 148. இதை பண்ணுறப்ப 9 5 + 4 5 + 4 9 39 கிடைக்குங்களா? ப்ளஸ் பண்ணிங்கன்னா 18 9 ஆகிடும். இங்கே 0 109 அப்படின்னு கிடைக்கும் இந்த இடம். அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும்?
109 இந்த நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் தனியாக ஆட் பண்ணுறீங்க, இது தனியாக ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 55 48 30 24 ஆட் பண்ண 8 5 13 ரிமைனிங் 1 103 வருமா. இதை ஆட் பண்ணுறப்ப 4 5 54 இதில் வச்சு லெஸ் பண்ணிங்கன்னா 13 6 9 கிடைக்குங்களா. அங்கே 9 இருக்குது, அப்போ 49 கிடைக்கும். இந்த இடம் நெகட்டிவ் கொடுத்து -49 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/2 ஆஃப் 109 நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 ஆஃப் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 109 49 8 ரிமைனிங் 1 5 158 கிடைக்குங்களா. 158 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் 7 2s are 14 ரிமைனிங் 1 9 2s are 18 ஈக்குவல் டு 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் ஆல் ஃபினிஷ் இது குவாட்ரிலேட்ரல் சம்மு எக்ஸாம்பிள் 5.6. ஏதாவது மிஸ்டேக்ஸு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீடு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi students, next example 5.7. The given diagram show a plan for constructing a new parking lot at a campus. It is estimated that such construction would cost 1300 per square feet. What will be the total cost for making the parking lot? சரிங்க, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டாங்களாம். அந்த டயக்ராம் வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க, நியூ பார்க்கிங் கேம்பஸ்ஸு. அந்த எஸ்டிமேட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வுட்டு காஸ்ட்டு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த பார்க்கிங் லாட்டு டோட்டலாக ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 ருபீஸு. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ, 1200. அப்போ எத்தனை சதுரடி வருதோ அத்தனை சதுரடிக்கும் இன்ட்டு 1300 போட்டிங்கன்னா அதுதான் டோட்டல் செலவு அப்படின்னு அர்த்தம். சரி, தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். இது தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படமானது ஒரு வளாகத்தில் புதிய வாகன நிறுத்தம் ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியாக காட்டுகிறது. இதை அமைப்பதற்கு ஒரு சதுரடிக்கு 1300 செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. எனில் வாகன நிறுத்தம் ஏற்படுவதற்கு தேவையான மொத்த செலவை கணக்கிடவும். இதாங்க அந்த படம். புரியுதுங்களா? ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் இருக்குங்களா. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கான ஸ்டேட்மெண்ட். த பார்க்கிங் லாட் இஸ் குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அட் 4 வெர்டிசஸ் ரைட் பண்ணிட்டோமா என்பது நாற்கர வடிவ வாகன நிறுத்தத்தின் முனைப்புள்ளிகள். தமிழ் மீடியத்தில் எழுதுகிறப்போ இதாங்க அவங்க கொடுத்துருக்க படம். நம்ம எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோமோ அதை ஆன்டி கிளாக் வைஸ் தான் இதை எடுத்துக்கணும், கிளாக் வைஸு எடுக்கக்கூடாது. இப்போது இதை ரைட் பண்ணிக்கிறேன். ஏ பாயிண்ட்டு தனியாக, பிசின்னு. ஏ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2,2, பி பாயிண்ட்டு 5,5, சி பாயிண்ட்டு 4,9, டி பாயிண்ட்டு 1,7. இது x1 y1, x2 y2, x3 y3, x4 y4 இப்படி எழுதிக்கிறேன். வாகன நிறுத்தத்தின் பரப்பு, வாகன நிறுத்தத்தின் பரப்பு இங்கிலீஷில் எழுதுகிறப்ப ஏரியா ஆஃப் பார்க்கிங் லாட் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் x1 y1 x2 y2
x3 y3 x4 y4 x1 y1 இப்படி ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே x1 y1 இங்கே எழுதியிருக்கோமா. நெக்ஸ்ட்டு x2 y2 இங்கே ரைட் பண்ணியிருக்கோமா. x3 y3 x4 y4 இப்போ வேல்யூஸை ரைட் பண்ணுறோம். x1 y1 2, 2 நெக்ஸ்ட்டு x2 y2 5, 5 x3 y3 4, 9 x4 y4 1, 7 x1 y1 2, 2. இப்போ அப் சைட்லேருந்து டவுன் சைடு ரைட் பண்ணுறோம். 1/2 ஆஃப் 2 5s 10 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 5 9s 45 4 7s 28 1 into 2 2 மைனஸ் டவுன் சைட்லேருந்து அப் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷனு 2 5s 10 5 4s 20 9 into 1 9 7 2s 14 இப்போ ரைட் பண்ணால் 1/2 ஆஃப் 55 57 28 ஆட் பண்ணிங்கன்னா 15 ரிமைனிங் 1 85 கிடைக்குங்களா. அப்போ 85 மைனஸ் இது பண்ணால் 30 39 39ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணுறீங்க. என்ன வரும் 13 ரிமைனிங் 1 53 வருங்களா. ப்ளஸ் 53 அப்போ 1/2 ஆஃப் 85 மைனஸ் 53 85ல் 53 லெஸ் பண்ணால் ரிமைனிங் 2 இதை பண்ணுறப்ப 3 கிடைக்குமா. 32 கிடைக்குமா. அப்போ 1/2 ஆஃப் 32 கேன்சல் பண்ணால் 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பட் இதையோட ஃபினிஷ் ஆகலை. நமக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னாங்க. சரியா. அப்போ நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கிடச்சிருக்குன்னா 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ 16 இன்ட்டு 1300 மல்டிப்ளை பண்ணால் தான் மொத்த எக்ஸ்பெண்டிச்சரு மொத்த செலவு நமக்கு கிடைக்கும். இப்போ போடும் ரிமைனிங். வாகன நிறுத்தத்தின் பரப்பு 16 சதுர அலகுகள். ஏரியா ஆஃப் த பார்க்கிங் லாட்டு 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் ஆஃப் த பெர் ஸ்கொயர் ஃபீட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1300. ஒரு சதுரடி அமைக்க ஆகும் செலவு. வாகன நிறுத்தம் அமைக்க ஆகும் மொத்த செலவு. டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் த பார்க்கிங் லாட்டு 16 இன்ட்டு 1300. இப்போ 20,800 rupees total construction cost. It's okay. Thank you.